மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. இது வந்து எங்கள் தமிழ் ஸ்டுடியோ மூமெண்ட்டோடைய 18th anniversary. அதனால் நாங்கள் என்ன பண்ணேன், ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு முன்னாடி நாங்கள் நிறைய ஃபெஸ்டிவல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். எத்தனை பேர் எங்களை இவ்வளோ வருஷம் ஃபாலோ பண்ணின்னு தெரியாது. ஐஎஃப்எஃப்சின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ணோம். அது அப்புறமா நிறைய அவார்ட்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். பாலுமேந்திரா பேரில், லெனின் பேரில், அனுராக் கஷ்யப்லாம் கூட்டு வந்து அவார்டு கொடுத்துருக்கோம். பெரிய ஈவெண்ட்டில் நிறைய பண்ணியிருக்கோம், லட்சமாக செலவு பண்ணிடலாம். ஸோ இது வந்து அந்த மாதிரி பண்ணாமல் இடையில நாங்கள் நிப்பாட்டி வச்சுருந்தோம். நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கிறதுனால எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதே போதுமானதாக இருக்குதுன்னு விட்டுட்டோம். இப்போவும் அப்படி தான், ஒரு பெரிய செலவு இல்லாமல் ஒரு சின்னதாக ரெக்கக்னேஷன் பண்ணுவோம். இந்த வந்த படங்கள் ஒரு வருஷம், அதாவது எங்கள் அனிவர்சரிக்கு முன்னாடி 20ஆம் தேதி வரைக்கும் வந்த படங்கள்லேருந்து எடுத்து நவம்பரில் போன இந்த ஜனவரிலேருந்து நவம்பர் வரைக்கும் அந்த படங்கள் எடுத்து ஒரு அவார்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு. இந்த அவார்டு எதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாக விருது கமிட்டின்னு ஒன்று வைப்பாங்க, ஜூரி கமிட்டிஸ்னு ஒன்று வச்சு தான் ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. பட் நாங்களே ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து அப்படி தான் எடுக்கிறோம். ஏன்னா எல்லா படத்தையும் நாமினேட் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஓரளவுக்கு நல்ல படங்கள் அதெல்லாம் சில பேர் பார்க்க மறந்த படங்கள் கூட இதில் இருக்குது லிஸ்ட்டில். அந்த மாதிரி முக்கியமான படங்கள்லாம் நாங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபில்ட்ரேஷன் மாதிரி வச்சு அதுலேருந்து நாமினேட் பண்ணி அந்த படங்களை வந்து ஓட்டுக்கு அனுப்பிச்சு மக்களே தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்றது தான் எங்களுடைய ஐடியா. தமிழ் ஸ்டுடியோ மூமெண்ட்டோடைய ஒரு மோஷன் ஆர்ட்ஸ்க்கான ஃபில்ம், அதான் அந்த டாமான்றதுக்கான மீனிங். ஸோ அதனால் அப்படி ஒரு அவார்டை க்ரியேட் பண்ணி ஆடியன்ஸை வச்சு நம்ம செலக்ட் பண்ண சொல்லுவோம். ஆடியன்ஸ் மட்டும்தான் அதை முழுக்க இன்வால்வ் ஆகிறாங்கன்னா அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் லைவாக வந்து ஓட்டு போடுற மாதிரி இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்லலாம் எங்களுக்கு வந்து ஓட்டிங் செஷன் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் ஓட் போட்டு முடிஞ்சு அதில் வரக்கூடிய அதிகபட்சமாக எடுத்து அதுக்கப்புறமா ஒரு எங்கள் டீம், இப்போ நாங்கள் பியூர் சினிமா தானே டீம் இருக்குது. ஸோ எங்கள் டீம்லேருந்து நாங்கள் டிசைட் பண்ணி மோஸ்ட் பார்ட்டிசிபேஷன் அப்புறம் க்ரௌடு தான், ஆடியன்ஸ் கிட்ட தான் நாங்கள் அதை எடுத்துக்கிறோம். அதை ஃபைனலைஸ் பண்ணும்போது மட்டும் இந்த சின்ன சின்ன இடையீடுகள் இருக்கும். அவங்க ஒரு வேளை ரொம்ப மோசமான படத்தை ஒரு குரூப்பாக சேர்ந்து நீங்கள் ஈஸியாக ப்ரொமோட் பண்ணிடலாம்ல. ஒரு மோசமான படத்துக்கு ஒரு 100 பேர் வந்து கமெண்ட் போட்டாங்கன்னா அது ஆடியன்ஸ் செலெக்ஷன் ஆயிடாது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் நாங்கள் தலையிட்டு செக் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு ரேண்டமாக ரொம்ப ஜென்யூனாக தான் ஓட் பண்ணியிருக்காங்கன்ற மட்டும் செக் பண்ணிவிட்டு அண்டு நாங்கள் வந்து அந்த படங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். இதுதான் அந்த விருதுக்கான ப்ராசஸ். ஸோ பெரும்பாலும் மக்கள் இன்வால்வ் ஆகிறதுனால இது ஒரு மக்கள் விருது தான் இது. பட் இந்த ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்களை தாண்டி இப்போ நாங்கள் எங்களுடைய செலெக்ஷன் சிலது வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த பியூர் சினிமாவோட ஹேண்ட் பிக்ஸ்னு சில படங்கள் வச்சுருக்கோம். அந்த படங்களை பெரும்பாலும் யாரும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. அது இப்போ ஓடிடியும் கூட எங்கேயும் கிடைக்கிறதில்ல. சில படங்கள் வந்து நாங்கள் வந்து இப்போ இண்டிபெண்டன்ட் சினிமான்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்கோம். பயாஸ்கோப் மாதிரியான படங்கள், காதல் என்பது பொது உரிமை படங்கள்லாம் வந்து வேறு ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறாங்க. ஆனால் வந்து அந்த படங்கள் பரவாயில்ல இப்போ ரீச் ஆகாமல் ஏதோ ஒரு வகையில் அது வந்து ஒரு அரசியலுக்கு உட்பட்டு அல்லது வந்து அவங்களுடைய பொருளாதார நீதிக்கு உட்பட்டு முடங்கி போயிருக்கு. ஸோ இந்த விருதின் மூலமாக அந்த படங்களை ஒரு 100,000 பேர் பார்த்தாங்கனால அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் இருந்ததால் அந்த மாதிரி படங்களையும் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் அதை வந்து தனியாக அதை அப்ளை பண்ணியிருக்கோம். இண்டிபெண்டன்ட் சினிமாவுக்கும் ஆடியன்ஸ் விருதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய ஹேண்ட் பிக்ஸ்மான சில படங்கள் மட்டும் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு அந்த 12 போஸ்டர்ஸ் வரும். அதாவது 12 கேட்டகிரிஸ் இருக்குல்ல, 10, 15, 12 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கேட்டகிரிஸ் எல்லாம் ஒரு போஸ்டராக வரும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அதுலேருந்து என்ன படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த ஒரு உங்கள் வேலையை முடிச்சிட்டிங்கனாக்கா எல்லோரும் பேசுறதுக்கு டைம் இருக்கும் நமக்கு. ஸோ அது பெஸ்ட்டு ஃபிலிமுக்கு நீங்கள் எந்த படம், ஏன் எனக்கு பிடிச்சது நான் சொல்கிறேன். அப்படி தான் இதை நம்ம கொண்டு போகிறோம். நாங்கள் எப்பவுமே தமிழ் ஸ்டுடியோ என்ன பண்ணுறோன்னு சொல்லணும்னா, சினிமாவை டெமோக்ரடைஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். அதில் ஒவ்வொரு துறையாக நாங்கள் டெமோக்ரடைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நீங்கள் தெருவில் போனால் எல்லார் கையிலையும் கேமரா இருக்கிறதுக்கும், எல்லோரும் படம் எடுக்கிறதுக்கும், எல்லாருமே வந்து நினச்சா ஒரு படத்தை பண்ணிட முடியுன்றதுக்கும் பின்னாடி தமிழ் ஸ்டுடியோ இந்த 18 இயர்ஸ்க்கான உழைப்பு இருக்குது. அது ஒரு டெமோக்ரடைஸ் பண்ணியாச்சு. யார் வேணாலும் பண்ணலாங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த விருதையும் இப்போ டெமோக்ரடைஸ் பண்ணுறோம். ஒருத்தரே இந்த 12 போஸ்டரையும் பார்த்து 12 படங்களையும் நீங்கள் 12லேருந்து ஒரு படம், ஒரு கேட்டகரிக்கு 5-6 படங்கள் இருக்கும். இல்லை சில இதில் 5-7 படங்கள் கூட இருக்கலாம். அதில் நீங்கள் ஒரு படத்தை செலக்ட் பண்ண போகிறீங்க. தமா அவார்ட்ஸ் 2025 பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் டூரிஸ்ட் ஃபேமிலி, 11, பேட் கேர்ள், தண்டகாரண்யம், பைசன், காந்தி கண்ணாடி, மாயக்கோத்து, குடும்பஸ்தன். இந்த பியூ சினிமாவுக்கு நான் ரெகுலராக வரேன். ஸோ எல்லா கிளாஸஸ்க்கும் அட்டன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து பெஸ்ட்டாக பார்க்குறது வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி நான் பார்த்துருக்கேன். ஸோ சப்ஜெக்ட்டும் நல்லா இருக்குது, ப்ளஸ் எனக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சிருக்குது, மெசேஜும் நல்லா இருக்குது. ஸோ வந்து சசிகுமார் டைரக்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி எல்லா படமுமே வந்து நம்ம சொல்ல முடியாது, நமக்குன்னு ஒரு தனி விருப்பம்னு இருக்கும். ஸோ அந்த விருப்பத்தில் எனக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்.
I'll put vote for Tourist Family. I like the Tourist Family. Yeah, I would like to vote for that. நான் சொல்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி பெஸ்ட்டு ஃபியூச்சர் ஃபிலிம் வந்துட்டு நான் ஓட் பண்ணுறது வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி. அதில் ஒரு காட்சி வரும், என்னென்னா எம்எஸ் பாஸ்கருக்கும் ஹீரோவுக்கும் முரண்பாடு வந்துகிட்டே இருக்கும். அப்போ வேலை கொடுப்பீங்களான்னு கேட்குறப்ப சொல்ல மறந்துட்டேன், நான் இலங்கையிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்ல போதில் கீயை டக்குன்னு தூக்கி போடுவாப்புல. அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃபியூச்சர் ஃபில்ம் நான் எதை சொல்லுவேன்னா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக பேட் கேர்ள் தான் சொல்லுவேன். ஏன் பேட் கேர்ள்னு சொல்கிறேன்னா, இந்த சொசைட்டி வந்து ஒரு பொண்ணை எப்படி பார்க்குதுன்றது வந்துட்டு அது நல்லா தெளிவாக காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே பார்த்தோன்னா ஒரு பொண்ணு எல்லாருக்கிட்டையும் சிரித்து நல்லா பழகிச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஆப்வியஸாகவே அந்த பொண்ணை பற்றி தப்பாக தான் பேசுவோம். ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த சொசைட்டினால எப்படி கெட்டவளாக மாற்றி பார்க்கப்படுறா, இந்த சொசைட்டி தான் ஒருத்தவங்களுக்கு கெட்டவங்களா ஆக்குதுன்னு ஒரு பொண்ணு வந்து கெட்டவங்களா காட்டுதுன்னு அதில் நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து ஃபியூச்சர் ஃபிலிம்ஸில் வந்துட்டு பேட் கேர்ள் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். பெஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிமில் டூரிஸ்ட் ஃபேமிலி. அது ஏன் பெஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிமாக எனக்கு தெரியுதுன்னா, நம்ம ஒரு ஃபாஸ்ட்டு பேஸாக ஓடிட்டுருக்கோம். ஒரு சீட் எட்ஜில் உட்காந்து நம்ம படம் பார்க்கணும், அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் பிடிக்குன்ற மாதிரி ஓடிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் ஒரு அன்பை பகிர்றதுக்காக ஒருத்தன் வந்து படம் எடுத்திருக்கான். அது வந்து ஸ்லோ பேஸாக போகுதா அப்படின்னா இல்லை, எனக்கு பார்த்து நான் போய் மற்றவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும், அப்படி அன்பை வெளிப்படுத்தணும், எல்லாம் மேலகன் மாதிரி அப்படி தோணுனால எனக்கு பெஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம்லாம் நான் டூரிஸ்ட் ஃபேமிலியை எடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிமில் வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அவுட் பண்ணுறேன். ஆல்ரெடி அந்த டேரக்டரோட பழைய நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப நாளாகவே அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் யூடியூப் சேனலுமே நிறைய போஸ்ட் பண்ணியிருப்பார். அவர் இவ்வளோ நல்ல ஒரு படம் எடுப்பாருன்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட இல்லை. ஸோ அந்த படத்துக்கு நான் ஓட் பண்ணுறேன். பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் என்னோடய ஓட் வந்து பேட் கேர்ளுக்கு. ஏன் பேட் கேர்ளுக்கு நான் ஓட் போடுறேன்னா, யூஸ்வலாக எல்லா ஃபிலிம்ஸும் ஒரே ஹீரோ வச்சே கதை சொல்லப்படும். இதில் வந்து ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப்லேருந்து கதை சொன்னது ஒன்று. இன்னொன்று, யூஸ்வலாக ஹீரோயினாக இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுங்கிறத ஒரு முரண்பாடெல்லாம் உடச்சி ஒரு புது விஷயத்தை வந்து ரொம்ப போல்டாக அட்டன் பண்ணாங்க அந்த படத்தில். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான் பேட் கேர்ள். ஸோ மை ஓட் வில் பி ஃபார் பேட் கேர்ள். நான் ஃபியூச்சர் ஃபிலிமாக சூஸ் பண்ணுறது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. ரீசன் பிகாஸ் வந்து எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த டைரக்டரோட பர்சனலாக. அதாவது இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ ஃபஸ்ட்டு படம் எப்படின்னா வந்து நான் சொல்லிடுறேன், இது ஒரு சிம்பிளாக ஃபீல் குட் ஃபிலிமாக இருந்தது. ஒரு அந்தளவுக்கு எந்த இதுவும் அந்த பிளாட்டுக்கு என்ன தேவையோ அதை கச்சிதமாக அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு அதை மோல்ட் பண்ணி டேரக்டர் சூப்பராக அதை பண்ணியிருந்தார். நான் ஒரு 1.5 years முன்னாடி இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்துக்கு இன்ஸ்டியூட் வந்திருந்தார் அவர். அப்போ எனக்கு தெரியல வந்து இவர் ஒரு டேரக்டர் அப்படின்னு. நார்மலாக ஒரு பழைய ஷர்ட் பேண்ட்லாம் போட்டுட்டு சரி ஏதோ ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருப்பார், இது பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. இந்த படம் பண்ணிட்டு இவர் தான் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ அதனால் வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலி இஸ் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபில்மாக சொல்கிறேன். அண்டு பேட் கேர்ள் சொல்லுவேன். ரொம்ப அழகாக கையாண்டுருப்பாங்க. பெண்கள் எல்லாருமே அதிகமாக பார்க்க வேண்டிய படம். ஒரு பொண்ணு இந்த சொசைட்டி தான் இப்படி தள்ளிட்டா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அந்த பொண்ணு இந்த சொசைட்டிலேருந்து அவளுக்கான சுதந்திரத்தை எடுத்துக்கிடுவா. எங்கள் குடும்பத்துலேருந்து எனக்கு ஒரு சுதந்திரம் தேவைப்படுது, நான் படித்த படிப்புலேருந்து, நான் பழகிற ஆட்கள்லேருந்து எல்லாத்துலேருந்து ஒரு சுதந்திரம் எனக்கு தேவைப்படுதுன்னு அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அது ரொம்ப அழகாக காட்டி இருந்திருப்பாங்க. கடைசியாக அவங்களோட ஹாப்பினஸ், அந்த சுதந்திரம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு பூனைக்குட்டியை பார்க்கும்போது ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. அது அவங்களோட சுதந்திரத்தை மொத்தமாக ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. ஸோ என்னோடய சாய்ஸ் பேட் கேர்ள் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம். பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் 11. ஸோ அது வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது, த்ரில்லிங் அண்டு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு படம். நிறைய ட்விஸ்ட் இருந்தது அண்ட் ஆர்ட் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. அந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அபிஷ் ஹேண்டில் பண்ணியிருந்த விதம் நல்லா இருந்துச்சு. பேட் கேர்ள் சொல்லுவேன். பேட் கேர்ள் அதுவும் ஃபர்ஸ்ட் படமாக பேட் கேர்ளை நிறைய பேர் சோஷியல் ஃபிலிமாவோ இல்லை ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமாவோ பார்க்குறதுக்கு அதில் எதுவுமே இல்லை. ஒரு பிரேமம் பட் இன் ஃபீமேல் வெர்ஷன். அது கூட அதுவும் தியேட்ரிக்கல் வெர்ஷனில் அது அவங்க அம்மா சென்டிமெண்ட் அதெல்லாமும் வச்சு இன்னும் அழகாக கொண்டு போயிருந்தாங்க. அவ்வளோதான். அது ஜஸ்ட் கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம். அது ஃபஸ்ட்டு படமாக எடுத்து இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் வரும் எல்லாம் தெரிஞ்சும் தைரியமாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது கிரிப்பிங்காகவும் இருந்துச்சு. நிறைய பேர் சொல்கிற மாதிரி அது ஆர்ட் ஃபிலிம் ஒன்றும் கிடையாது. தமா அவார்ட்ஸ் 2025 பெஸ்ட் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ், ராம், வர்ஷா பாரத், நெல்சன் வெங்கடேஷன், மாரி செல்வராஜ், கீர்த்தீஸ்வரன், அஸ்வத் மாரிமுத்து, செல்வமணி செல்வராஜ், இளங்கோராம்.
பெஸ்ட்டு டேரக்டர்னு பார்த்தாக்கா மாரி செல்வராஜ். ஸோ அவர் வந்து நல்லா படங்களில் வந்து அவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு அவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு, ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷயத்த சொல்ல வராரு. அதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம நிறையா புரிஞ்சிக்கணும்னா அவருடைய படத்தில் நான் அவருடைய ஃபேன் தான். ஒரு ஒரு சீனுமே எல்லாமே அவர் வந்து ரசித்து எழுதியிருப்பார், உணர்வுபூர்வமாக அவர் வந்து எழுதியிருப்பார். மாரி செல்வராஜ் ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. அவருடைய படங்களில் பார்க்கும்போது ஒன்றுமே வந்து அவருடைய கற்பனை திறன்கள் வந்து அளவற்றது. அவர் வந்து உள்வாங்கி ஒரு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து வெளிப்படுத்துவார். அவர் மைண்டில் என்ன வச்சுருக்காரோ அதை அப்படியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து உண்மையிலே நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த மாரி செல்வராஜுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி படங்களில் வந்து இனி வரக்கூடிய காலங்கள் இதே மாதிரி வரணும். பெஸ்ட் டேரக்டர்னு பார்த்தா மாரி செல்வராஜ். பெஸ்ட் டேரக்டர் ஆஃப்கோர்ஸ் டிராகன் தான்ப்பா. ஸ்ரீ கணேஷ் சார், அவரோட மேக்கிங் நல்லாயிருக்கும். அந்த படம் காட்சி வயசாக பார்க்கையிலே நல்லாயிருக்கும். ஒவ்வொரு காலகட்டமும் டிரான்ஸ்பரேஷன் மாறி மாறி போய் நல்லாயிருக்கும். அதனால் ஸ்ரீ கணேஷ் சார் பெஸ்ட் டேரக்டர். மாரி செல்வராஜ். ஏன்னா வந்துட்டு இந்த சொசைட்டிக்கு தேவையான கருத்துக்கள்லாம் காமிக்கிறவங்கள ஒரு சில பேரில் வந்துட்டு மாரி செல்வராஜ் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அபியூஸா ராம். ராம் ஏன்னா ராமை நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். பேரன்பு, கட்டுறது தமிழ், அது அவரோட யதார்த்தத்தை வெளிப்படுத்தியிருப்பார். ராம்க்கு அவுட் பண்ணுறேன். நான் வந்து மாரி சாருக்கு தான் கொடுப்பேன். பிகாஸ் அவரோட வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கலாம், கதை சொல்கிற விதமாக இருக்கலாம், அவங்களோட ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸை வேலை வாங்கின விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. ஸோ சிறந்த இயக்குனர் வந்து மாரி செல்வராஜ். டியூட் கீர்த்தீஸ்வரன். பிகாஸ் இந்த படத்தோட மேக்கிங் எப்படி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக இருந்தாலுமே அவர் சொன்ன அந்த கான்செப்ட்ன்றது பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ் அண்டு ரஞ்சித் சார் அவங்க பண்ணக்கூடிய அந்த படத்தோடைய அந்த கான்டென்ட்டை வந்து கமர்ஷியலாகவும் இந்த மாதிரி கொடுக்கலாம், இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்றது வந்து இவர் எடுத்த அட்டெம்ப்ட் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இன்னோவேட்டிவாக பண்ணியிருந்தார். பக்கா கமர்ஷியலாக ப்ராப்பராக ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜென்சி ஸ்டைலில் பக்காவாக பண்ணியிருந்தார். ஸோ அதனால் பெஸ்ட் டைரக்டர் வந்து கீர்த்தீஸ்வரன். இளங்கோவனை சொல்கிறேன். பெருசு ஃபிலிம் நம்ம எல்லாருமே ஒரு விஷுவலில் பார்க்கும்போது சில இடத்துல அது செக்ஷுவல் தாட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது அது நிறைய பேர் ஃபஸ்ட்டு ட்ரைலர்லேயோ இல்லை போஸ்டர்லேயோ பார்க்கும்போது அது நடந்துருக்கலாம். பட் ஆனால் அது செக்ஷுவல் தாட் இல்லை. சில இடங்கள் அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நடந்திருக்குது. அந்த பார்வையை மாற்றி அதை காமெடியாக கொண்டு போய் எங்கள் அப்பாவை நான் எப்படி அழகாக இந்த ஊர் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு இளங்கோ சார் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ நான் பெருசு ஃபிலிமை பெஸ்ட்டு டேரக்டரில் சூஸ் பண்ணுறேன். நெல்சன் வெங்கடேசன் டிஎன்ஏ. ஸோ அந்த படமும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அந்த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டிஎன்ஏ. கீர்த்தி கொடுப்பேன். என்ன ரீசன்னா, ஃபஸ்ட்டு சீனில் ஓப்பனிங் சீன்லேயே வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு பொண்ணோட தாலியை அக்குறாரு அப்படின்ற கான்செப்ட் வந்து என்னால் இதுக்கு முன்னாடி இதை வந்து ஹேண்டில் பண்ணது யாருன்னா பாக்யராஜ். அந்த 7 நாட்கள்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் அது ஃபேமஸான டைலாக்கு, என் காதலி உங்கள் மனைவி ஆகலாம், ஆனால் உங்கள் மனைவி வந்து என் காதலி ஆக முடியாது அப்படின்றது. ஆனால் அப்போ வந்து கிளைமேக்ஸை ஆடியன்ஸ்க்காக என்ன பண்ணார்னா மாற்றினார். கிளைமேக்ஸ் வந்து இதுதான் என்னென்னா, அவர் வந்து ராஜேஷ் வந்து ஹீரோயினை வந்து இவர் கூட அமுச்சு விட்ருவார், பாக்யராஜ் கூட லவ் பண்ண பொண்ணு கூட அமுச்சு விட்ருவார், அம்பிகாவை அமுச்சு விட்ருவார். ஆனால் இங்கே அதை வந்து ஆடியன்ஸ்க்காக பாக்யராஜ் என்ன பண்ணார்னா ஸ்க்ரீன் பிளேலாம் மாற்றினார். கிளைமேக்ஸில் வந்து ராஜேஷ் கூட இருக்க மாதிரி மாற்றினார். ஆனால் இப்போ கல்ச்சர் மாறிடுச்சு, மனிதர்கள் மாறுறோம், வி ஆர் அப்கிரேடிங் அப்படின்றத வந்து கீர்த்தீஸ்வரன் ரொம்ப 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 சென்சிட்டிவ். எனக்கு தெரிஞ்சு இவர் பிரதீப் ரங்கநாதன் வந்து ரொம்ப கிளவர், ரொம்ப கிளவர். அவர் ஒரு கதை கேட்டு அவர் கிளிக் பண்ணி ஒன்று போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே அவருக்கு பிடிச்சிருக்கும். இந்த கதை கேட்டு 6 மாதம் ட்ராகன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் கழித்து தான் இந்த கதையை ஓகே பண்ணார்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு ஆப்வியஸ்லி டியூடு. பெஸ்ட் டேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் கீர்த்தீஸ்வரன் ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து இவ்வளோ கிராண்டியூர் அந்த படத்தில் பார்க்க முடிச்சு. டியூட்டில் வந்து என்னதான் சில பேருக்கு அது ஒர்க் ஆகலை, போலரைசிங்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருந்தாலுமே அது அந்த கிராண்டியூரை ஃபர்ஸ்ட் படத்தில் ஒர்க் அவுட் பண்ணுது. இப்போ நீங்கள் மேரேஜ் சீனில் எடுத்துக்கிட்டாலுமே கூட அவ்வளோ க்ரௌடை ஹேண்டில் பண்ணுது, அந்த செட்ஸ் எல்லாம் போட்டுது, அந்த கிளாரிட்டி அவருக்கு என்ன வேணுன்ற அந்த கிளாரிட்டி இருந்தது வந்து நான் ஒரு வெல்கமிங் சேஞ்சாக பார்க்குறேன். ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரு டைரக்டருக்கு வந்து இவ்வளோ கிளாரிட்டி இருக்கிறது நல்ல விஷயமா பார்க்குறேன். தமா அவார்ட்ஸ் 2025 பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே: காதலிக்க நேரமில்லை, பாம், 11, டிஎன்ஏ, டிராகன், வீரதீர சூரன், முர்முர்.
வந்து பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து எதுன்னு பார்த்தா ட்ராகன் தான் ஐ வுட் லைக் டு. இதில் டிராகனோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லாவே இருக்கும். 11. ஆனால் 11 ஏன்னா அது புது டேரக்டர், அது இல்லாமல் அந்த ஃபேஸ் நிறைய பேருக்கு தெரியாது, ஆக்டரோட ஃபேஸ் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த டேரக்டரும் ஆக்டரும் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பீஸ் கொடுத்துருக்காங்க. சீட் எட்ஜில் உட்கார வச்சு பார்க்க வச்சுருக்காங்க. ட்ராகனுக்கு ஓட் பண்ணுறேன். வீரதீர சூரனுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்தடுத்த காட்சிகள் என்னவா இருக்கும், என்ன சொல்ல போகிறாங்கிறதுல வந்து ரொம்ப எட்ஜ் ஆஃப் த சீட் மூமெண்டாட்டு எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ஐ ஓட் ஃபார் வீரதீர சூரன். ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா வந்து இது 11. ஏன்னா பிகாஸ் அந்த படத்தோட ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே வந்து சீனுக்கு சீன் வந்து சஸ்பென்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா நான் பார்த்ததுல வந்து நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போகல, ரேண்டமாக பார்க்கும்போது எனக்கே வந்து ஃபஸ்ட்லேருந்து அந்த எண்ட் வரைக்கும் அந்த ஹைப் குறையவே இல்லை. கடைசி கிளைமேக்ஸில் கூட அந்த ஒரு ட்விஸ்ட் வந்து என்டையர் படத்தோட கண்ணோட்டத்தை வேறு மாதிரி மாற்றிடும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த விதத்தில் நான் ஸ்க்ரீன் ப்ளே பெஸ்ட் வந்து 11 தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே 11 சொல்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுலேருந்து ஆரம்பித்து அந்த பையனோட மனநலம் எப்படி மாறி அந்த கதை எப்படி நகருது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் த்ரில்லரில் அவங்க நம்மளை சூஸ் பண்ண வைப்பாங்க. இதுக்கடுத்து இது நடக்குமோ, இதுக்கடுத்து இது நடக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளை சூஸ் பண்ண வைக்கும்பொழுது அதை உடைப்பாங்க. ஹீரோ ஒருத்தரை தேடி போய்கிட்டே இருப்பார், ஆனால் தேடுறதே அவர் தான் அப்படிங்கிறத நமக்கு சொல்லாமலே அவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஸோ என்னோடய சாய்ஸ் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே 11 சொல்கிறேன். வீரதீர சூரன். ஸோ அதோட சீன்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் சீன்ஸ், ரொம்ப ஆடியன்ஸ் ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருந்தது. என்டர்டெய்னிங் ஃபிலிம். ட்ராகனில் வந்து அந்த அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே அந்த கிராஃப்ட் வைஸ் பார்க்கும்போது நமக்கு ஸ்க்ரீன் பிளேன்றது என்னது, ஆப்வியஸ்லி என்கேஜிங்காக இருக்கணும். ஸோ என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே வந்து ஆப்வியஸ்லி வந்து ட்ராகன். பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ட்ராகன் அது ஒவ்வொரு சீன் பை சீன் அது போட்டிருந்தா, ஐ மீன் நம்ம பார்த்த யூஷுவல் ஸ்டோரி தான். அதாவது நார்மலாக வந்து ஒன்றுமே பண்ணாதவனை வந்து ஹீரோவாக ஒரு பெருசாக காட்டி வர்றது வந்து ஒன்றுமே பண்ணலன்னா வந்து இப்படி இருந்தேன்னா ஒரு சொசைட்டி இப்படி படத்தில் நம்ம என்னென்ன பார்த்து வந்திருக்கோமோ அதெல்லாம் ஹீரோயிசமாக காட்டாமல் இப்படி பண்ணால் வந்து நாசமாக போயிடுவேன்றத காட்டுறது. அதை எப்படி சொன்னால் மக்களுக்கு எப்படி சொன்னால் மாஸ் ஆடியன்ஸுக்கு போய் சேருமோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ட்ராகன். டமா அவார்ட்ஸ் 2025 பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி தேனி ஈஸ்வரன், கோகுல் பெனாய், எழிலரசு, சுந்தர் ராமகிருஷ்ணன். பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபினா வீரதீர சூரன், தேனி ஈஸ்வர் சார். ஷூட்டிங்காக ஒரு 10 நாள் ஷூட்டிங் நேரில் பார்த்துருக்கேன். ரொம்ப மெனக்கட்டு நல்லா எடுத்திருப்பாப்புல. ஐ வுட் லைக் டு ஓட் இட் டு வீரதீர சூரன். பெஸ்ட்டு சினிமோட்டோகிராஃபியில் ஆப்வியஸாக நான் வந்துட்டு காந்தா தான் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா காந்தாவோட சினிமோட்டோகிராஃபி உங்களுக்கே தெரியும், வேறு லெவல். அது அந்த கண்ணாடி முன்னாடி அவர் ஆக்ட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அந்த சினிமோட்டோகிராஃபி லெவலு இன்னும் காந்தா தான் நான் வந்துட்டு சினிமோட்டோகிராஃபியில் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நான் கிங்ஸ்டனை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் கோலிவுட்டில் இப்போது அந்தளவுக்கு கடல் சார்ந்த படம், கடலில் போயிட்டு ஒரு படத்தை கொடுக்குறாங்க. அது வந்து சினிமாவில் நீ க்ளோஸ்அப் ஷாட்டு ஒன்று, கவுபாய் ஷாட் அந்த மாதிரி வச்சுட்டு போகிறத விட்டுட்டு நிறைய ஷாட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க கடலில் போய் அதுவும் எடுத்து. அதனால் நான் பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபர் வந்து கிங்ஸ்டன் கொடுக்குறேன். வீரதீர சூரனுக்கு ஓட் பண்ணுறேன். அந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட். பைசன் சினிமாட்டோகிராஃபர் எழிலரசு சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட லைட்டிங், ஃப்ரேமிங், கதை சொல்கிற விதம், அதாவது காட்சி பதிவில் கதை சொல்கிற விதத்தில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக எனக்கு வந்து ஃப்ரேம் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரேமை பார்த்து தான் அது அந்த சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கனால நான் பார்ப்பேன். ஸோ எனக்கு அந்த ஃப்ரேம்ஸ் அண்ட் ரைட்டிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீரதீர சூரன் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா நான் படம் பார்க்கல, பட் அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் ஒரு சீன் மட்டும் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. என்னென்னா விக்ரம் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அந்த வில்லன் கிட்ட. சம்திங் ஏதோ எஸ்ஜேஸ்வரமும் அந்த ஸ்பாட்டில் இருப்பார். அப்போ அவர் வந்து அசாசின் பண்ண போகிறாருன்றதே தெரியாது. ஒரு பேக் எடுத்துகிட்டு வராங்க, அதுக்குள்ளே வெப்பன் இருக்குன்றதும் தெரியாது. கூட்டிகிட்டு போவாங்க, நார்மலாக ஒரு மாதிரி இருக்கும். என்ன பண்ண இவரை தான் ஏதோ பண்ண போகிறாங்கன்ற மாதிரி நமக்கு ஸ்க்ரீன் ப்ளே வந்து எங்கேஜிங்காக இருக்கும். சடனாக பார்த்தா அந்த கேமரா ஆங்கிள்ஸ்லாம் அப்படியே மாறி அப்படியே டில்ட் அப் பண்ணி அவர் ஏறி நின்று அப்படியே ஷூட் பண்ணி அசாசின் பண்ணுறது வந்து ஒரு வேவ் ஃபேக்டராக அந்த ஒரு நிமிஷத்துக்கு பயங்கரமாக இருந்தது. எஸ்ஜேஸ்வரோட ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து. ஸோ அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே வந்து அந்த ஒரு சீன்லேயே அந்த மாதிரி பண்ணி ஃபோட்டோ சினிமாட்டோகிராஃபி இருந்ததுன்னா படமே நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் வந்து ஐ கோ ஃபார் வீரதீர சூரன். பைசன் சொல்கிறேன். என்னோடய சொந்த ஊர் திருநெல்வேலி தான். எழில் என்ன திருநெல்வேலியை ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாங்க. நிறைய பார்க்காத விஷயங்களை
எளிமையான மக்களுக்கு, அந்த கிராமத்தில் வாழ்ந்த நிறைய மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. ஸோ நான் என் ஊரை நானே ரொம்ப அழகாக ரசித்தேன். ஸோ பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபியாக நான் எழிலண்ணன் சொல்கிறேன். பைசன் எழிலரசு. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த வாழ்வியலை வந்து நல்லா அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கிராமத்தில் இருக்கிற அவங்களோட வாழ்வியல், ஸோ அதெல்லாமே நல்லா காட்டியிருப்பாங்க. பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபியில் வந்து காந்தா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில, அந்த கேமரா ஒர்க் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதனால காந்தா. தேனி ஈஸ்வரன் ஒரு டேனி சாலோ. ஏன்னா நைட் லைஃப் வந்து வீரதீர சூரனில் ஹேண்டில் பண்ணியிருந்ததோ இல்லை காந்தாவில் அந்த பீரியட் ஃபிலிம் வர. ஸோ அதில் சினிமாட்டோகிராஃபி படத்தோட கனெக்ட் ஆகாமல் போயிடலாம். ஸோ அதனால இந்த 2 படத்தில் எனக்கு எதுன்னு சூஸ் பண்ண தெரியல. மேபி I'll go with வீரதீர சூரன். Tama Awards 2025 Best Original Score நிவாஸ் கே பிரசன்னா, அமித் திரிவேடி, டி இமான், சியான் ரவுலான், யுவன் சங்கர் ராஜா. பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோருக்கு வந்து பைசன். நம்ம இந்த படம் பார்க்கையில் நாமளே அதில் ஒரு ஒன்றி இருக்கிற மாதிரி உணர்வோம். அதனால் பெஸ்ட்டு ஸ்கோர் பைசன். பெஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்கோரில் வந்துட்டு நான் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நான் பைசன். ஏன்னா பைசன் வந்து மாரி செல்வராஜ், ரஞ்சித் அந்த மாதிரி அவங்களாம் வரும்போது சந்தோஷ் நாராயண் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க இடத்துல வந்து இவரை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பார். அதனால் நான் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் வந்து நிவாஸ். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அவுட் பண்ணுறேன். பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் வந்து நிவாஸ் தான் நான் சொல்லுவேன். பைசன் படம் அங்கே உரிமை அடித்தோன்னே எனக்கே எங்கள் ஆட்டம் வந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக அந்த மதுரைக்கு கீழே சவுத் தமிழ்நாடு பீப்புளுக்குலாம் அது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஐ வில் கோட் ஃபார் நிவாஸ். பெஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா, மாரிசன். ஸோ அந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு பாம்பு, அந்த ரேட், அந்த இதெல்லாம் காட்டுவாங்க. அந்த மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து ஒரு ரீமேக் சாங் ஒன்று நடுவில் இருக்கும். அதுவுமே வந்து பழைய பாட்டாக இருந்தாலும் கேட்குறதுக்கு இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது எனக்கு அந்த மியூசிக் வந்து அந்த படத்தோட மூடு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக செட் பண்ணிச்சுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் மாரிசன் சொல்கிறேன் நான். மாரிசன் சொல்கிறேன். அவங்க போகிற ட்ராவலில் நானும் சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும். அந்த சவுண்டு கூட நான் அவ்வளோ ரசித்து நானும் பயணித்தேன். ஸோ அதனால் நான் மாரிசன் சூஸ் பண்ணுறேன். அகெயின் வந்து பைசன், நிவாஸ் கே பிரசன்னா. ஸோ அதோட மூடு வந்து டிஃப்ரெண்ட் மூட். ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் கரெக்டாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. பெஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்கோர் வந்து 11. நீங்கள் 11 யாருமே மியூசிக்கை பற்றி பேசலை. டிமான் வந்து மியூசிக்னால தான் 11. 100% மியூசிக்னால தான் 11. மியூசிக் வந்து படத்தை ஃபுல்லாக த்ரூ அவுட் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மியூசிக் வச்சு தான் படமே. மியூசிக்கில் நீங்கள் அந்த படத்தில் வந்து மியூசிக்கை எடுத்துட்டிங்கன்னா படம் இல்லை, அந்த மாதிரி இருக்கும் 11. ஸோ 11 இமான் மியூசிக். பெஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்கோர் அகைன் பேட் கேர்ள், அமித் திரிவேதி. அதை ஒரு மியூசிக்கலாக ஹேண்டில் பண்ணியிருந்தது இன்னுமே அழகாக இருந்துச்சு. அது சீன்ஸை எலிவேட் பண்ணிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை சப்போஸ் மியூசிக் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பிளாண்டாக அப்படி கொண்டு போயிருந்தாங்கன்னா அந்த படமும் எமோஷன்ஸ் ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம். ஸோ அதனால் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் அமித் திரிவேதி. Tama Awards 2025 Best Debut லோகேஷ் அஜில்ஸ், வர்ஷா பாரத், கீர்த்தீஸ்வரன், அபிஷன் ஜீவனித், ஏஆர் ராகவேந்திரன். டெபியூ டேரக்ட்னா எனக்கு தெரிஞ்சு கீர்த்தீஸ்வரன் நான் சொல்லுவேன். பேட் கேர்ள் படத்தோட டேரக்டர் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு அவரோட எல்லாருமே வந்துட்டு எனக்கு என்ன யோசிச்சுன்னா எல்லா டேரக்டரும் வந்துட்டு ஆல்ரெடி பண்ண கான்செப்ட் தான் இருக்குது. பேட் கேர்ள் மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதனால் வந்துட்டு அந்த டேரக்டர் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி தான். ஆனால் இந்த படத்தை நம்ம ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால், யார்ட்டையாவது பேசணும்னு தோணுச்சுன்னா நம்மளால் பேச முடியாமல் இருந்தால் இந்த மாதிரி படத்தை பார்க்கலாம். அதனால் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்கிறேன். பெஸ்ட் டெபியூ டைரக்டர் வந்து ஆப்வியஸ்லி கீர்த்தீஸ்வரனுக்கு தான் நான் ஓட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக், ஜாதிங்கிறது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதை வச்சு காமெடி பண்ண முடியுங்கிறதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேறு லெவல் தாட்டு. நிறைய பேர் என்ன அந்த பையன் ஒழுங்காக எடுக்கலை, இந்த காலகட்டத்துக்கு எடுத்து வச்சுருக்கான் அப்படி, எனக்கு அப்படி தோணலை. ரொம்ப அழகாக அதான் சொன்ன மாதிரி ஒரு சென்சிட்டிவான டாபிக் எடுத்து காமெடி பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். ஸோ அதை ரொம்ப அழகாக மென்மையாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் அவர். அது டியூட் தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்றது வந்து பக்காவாக எந்த ஒரு குறையும் இல்லாத மாதிரி எடுத்திருக்காரு, இன்னோவேட்டிவாக. ஸோ அதனால் எனக்கு வந்து நான் டியூட் நான் சொல்கிறேன். மாயக்குத்து சொல்கிறேன். ஒரு எழுத்தாளராக இருந்து அவர் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், அவர் மனநிலையாக எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் எழுதின எழுத்துக்கள் அவரையும் அவர் சுற்றி இருக்கிற விஷயங்களையும் எப்படி பாதிப்பு ஏற்படுத்துறதுங்கிறத ரொம்ப அழகாக கையாண்டிருப்பாங்க. பெஸ்ட் டிபியூட் ஆப்வியஸ்லி வந்து டியூடு தான். ஏன்னா பிக் அட்டம்ப்ட். இது ஒரு டேரக்டர் இந்த மாதிரி ஒரு பெரிய சென்சிட்டிவான மேட்ரை கையில் எடுக்கிறான்றது. அதனால் வந்து கண்டிப்பாக டியூடு மாதிரி நிறையா படங்கள் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறதுனால டியூடு. பெஸ்ட் டெபியூ டைரக்டர் கீர்த்தீஸ்வரன். அவர் அபிஷன் ஜீவன்த்தும்
அதுவும் கன்சிடரிங் ஹிஸ் ஏஜ் அண்ட் அவரை ஹேண்டில் பண்ணியிருந்ததும் ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக வந்து அவ்வளோ ஒரு 2 hour ஃபிலிமாக எடுத்து அது தனி காமெடியன்னு யாரையும் வைக்காமல் அதை ஹேண்டில் பண்ணியிருந்த விதமும் அந்த படம் ஹேண்டில் பண்ணியிருந்த சப்ஜெக்டும் ஹியூமனிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கோம். பட் அது ஒரு படத்தில் ஒரு 2 hour ஃபிலிமில் வந்து ஃபேமிலியில் நடக்கிற காமெடி வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தது ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தார். ஸோ அபிஷன் ஜீவந்த் இல்லை கீர்த்தீஸ்வரன் ஃபார் த சப்ஜெக்ட் அந்த கான்ஃபிடென்ஸுக்கும் இதுக்கும் அந்த கிராண்டியோட ஹேண்டில் பண்ணியிருந்த விதத்துக்கும். Tama Awards 2025 Best Entertainer Film Dude, Dragon, கூலி, இட்லி கடை, தக் லைஃப், டீசல். பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் டிராகன் சொல்கிறேன். டிராகன் வந்து ஆப்வியஸாகவே ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம். உங்களுக்கு எங்கேயுமே வந்து போர் அடிக்காது. படத்தை வந்து நல்லா கொண்டு போயிருப்பாங்க. நான் வந்து டிராகன் இது வந்து சூஸ் பண்ணுறேன். டிராகன் நோட் பண்ணுறேன். பெஸ்ட் என்டர்டெய்னர் ஃபிலிம் டிராகன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக என்கேஜிங்காக இருந்துச்சு. எப்போவுமே படத்தில் வந்து சீரியஸாக போயிட்டுருக்கோம், எதுவுமே நடக்கலை, தேட்டரில் யாருமே சிரிக்கலை அப்படின்னா அது மாதிரி டெட் ஆடியன்ஸ் மாதிரி அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க நம்ம என்ன தான் நல்ல கதையாக சொன்னால் கூட. ஸோ அப்படி பார்க்கும் டிராகனில் வந்து படம் ஃபுல்லாக அங்கங்கே ஒரு என்கேஜிங், சிரிக்க வைக்கிறது, கலகலப்பு, அள்ள வைக்கிறது. ஸோ எல்லா நவரசங்களான எமோஷன்ஸையும் ஆடியன்ஸை ஃபீல் பண்ண வச்சாரு. ஸோ வந்து பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் கண்டிப்பாக டிராகன் தான். என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் வந்து கோ ஃபார் டிராகன். ஓவரால் வந்து அந்த பிளாட்டை வந்து பக்காவாக வந்து டெலிவரி பண்ணியிருந்தேன். டிராகன் சொல்கிறேன். ஒரு நபர் இந்த ரூம்குள்ளே என்ட்ரி ஆகும் பொழுது திடீர்னு வலிக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களோட பார்வை சிலர் சிரிப்பாங்க, சிலர் பயந்துருவாங்க, சிலர் அழுவாங்க. அந்த விஷுவல்ஸை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல இருக்கிற மாதிரி அந்த படத்துலேயும் சில கஷ்டங்கள், அந்த படத்துலேயும் சில எமோஷனல்ஸ் இருக்குது. ஆனால் அது எதையுமே நம்ம அந்த பக்கத்துக்கு போகாமல் நம்மளை முழுக்க அதை ரசிக்க வச்சுருப்பாங்க. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அந்த நம்மளோட நேரம் கடந்து போகிறதே தெரியாது. ஸோ அந்த படத்தை நான் உண்மையாகவே என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தேன். நல்ல ஒரு படம் டிராகன். பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆப்வியஸ்லி டிராகன். ஸோ அதோட ஸ்க்ரீன் பிளே வந்து த்ரூ அவுட் ரொம்ப என்கேஜிங் அண்ட் என்டர்டெய்னிங்காக இருந்தது. டியூடு தான். டியூட் அண்ட் டிராகன் மேபி. பெஸ்ட் என்டர்டெய்னர் ஃபிலிம் வந்து டிராகன் லேக் ஆகாமல் போச்சு. அனுபமாவோட ரெப்ரசன்டேஷன்லாம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். ஆனால் படம் எந்த இடத்துலையும் லேக் ஆகாமல் போச்சு. ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் பிரதீப்போட கேரக்டரை நம்ம நல்லா ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு. ஸ்டார்டிங்லேருந்து அவர் பிரேக் ஆகிற இடம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பெஸ்ட் என்டர்டெய்னர் ஃபிலிம் வந்து டிராகன் சொல்கிறேன். Tama Awards 2025 Best Social Films தண்டகாரண்யம், பைசன், பேட் கேர்ள், கெவி, டூரிஸ்ட் ஃபேமிலி, சக்தி திருமகன். பெஸ்ட்டு சோசியல் ஃபில்ம்னா இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒன்று வந்துட்டு பைசன் வந்து ரொம்ப தேவைப்படுது. சக்தி திருமகன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் சோஷியல் ஃபிலிம். பீப்புளை வந்து ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது இருக்குது. சக்தி திருமகன் என்ன ரீசன் கொடுக்குறேன்னா, இப்போ வந்து பொலிட்டிக்கலாக வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக உள்ள பாலிட்டிக்ஸில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து ரொம்ப உள்ளே என்ன நடக்கும் அப்படின்றத காமிச்சதில் வந்து அருண் பிரபு அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து அருவி, செகண்ட் படம் வால், இது தேர்ட் படம். ஸோ வந்து எனக்கு அருண் பிரபு படம் யூஸ்வலி பிடிக்கும். அருவிலாம் ரொம்ப ஒரு கிரிப்பிங்கான ஃபிலிம். அதனால சக்தி திருமகன் எதையுமே பேசாத ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணுவார். பெஸ்ட் சோஷியல் ஃபிலிம் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, மனிதம். ஸோ மனிதன் ஒவ்வொரு மனிதன் நம்ம நேசிக்கணும். ஸோ நம்ம பாசிட்டிவாக இருந்தால் மற்றவங்க எல்லாமே பாசிட்டிவாக மாறிடுவாங்கங்கிறத வந்து அழகாக காட்டியிருப்பாங்க. பெஸ்ட்டு சோஷியல் ஃபிலிமாகவும் பேட் கேர்ள் சொல்கிறேன். அவங்க நடித்ததே பெரிய விஷயம். நான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அஞ்சலி அந்த படத்தை ரோல் எடுத்து பண்ணி அவங்க ஸ்கூல் லைஃப்லேருந்து அவங்க காலேஜ் லைஃப்லேருந்து மூவ் ஆகி போகிற வரைக்கும் நான் ஒவ்வொரு ஆண்கள்கிட்டையும் தேர்ந்தது என்ன, அவங்க எனக்கு கொடுத்தது என்ன அப்படிங்கிறத அவங்க ஒவ்வொரு நடிப்புலையும் வெளிக்காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சோஷியல் மெசேஜ் கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே தேவைப்படும். என்னோடய ஃப்ரீடத்தை நான் யாருக்கிட்டேருந்தும் எடுத்துக்கிடக்கூடாது, அது என்கிட்ட இருக்குது, அதை நான் தான் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அஞ்சலி ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சோஷியல் மெசேஜை நான் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் பெஸ்ட்டு சோஷியல் மெசேஜ் ஃபிலிமாக பேட் கேர்ள் சொல்கிறேன். சக்தி திருமகன் நான் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து இந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த மாதிரிலாம் வந்து பேக் ட்ராப்பில் இவ்வளோ ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும், அந்த மாதிரிலாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு லூப் ஹோல்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக வந்து படத்தில் காட்டியிருந்தாங்க. அதில் விஜயாண்டினோட பெர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருந்தது. மேபி அவங்க சொல்கிற மாதிரி இன்னொரு நல்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து இதை பண்ணியிருந்தாருன்னா படம் இன்னும் நல்லா ரீச் அடைஞ்சிருக்கும். பட் ஓவரால் இது நல்ல ஃபிலிம் தான். ஸோ அதனால் சோஷியல் ஃபிலிம் நான் கன்சிடர் பண்ணுறாங்க. பைசன் அது நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த பிரிவினை அது எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணுன்ட்டு
அவர் பல வருஷங்களாக சொல்லிட்டு இருக்க கருத்துக்கு நானும் ஒரு பெரிய ரசிகன். பெஸ்ட் சோஷியல் ஃபிலிம் வந்து ஆப்வியஸாக பைசன் தான். டமா அவார்ட்ஸ் 2025 பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அஞ்சலி சிவராமன், அனுபாமா, ஷீலா ராஜ்குமார், மீதா ரகுநாத், சான்வி மேக்னா. பெஸ்ட் ஆக்டர்ஸில் வந்து பார்த்தாக்கா அனுபமா, ஹீரோயினில் வந்து அனுபமா. அவங்களுடைய வந்து எக்ஸ்பிரஷன்ஸ், பாடி லாங்குவேஜஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அனுபமா, yeah, of course she is gorgeous on that. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து அஞ்சலி சிவராமன், பேட் கேர்ள் படத்தில் நடித்த ஹீரோயினுக்கு தான் நான் சொல்லுவேன். உண்மையாகவே அவங்க அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருந்தாங்க. அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ உண்மையாகவே அவங்க ஒரு பேட் கேர்ளாட்டு வாழ்ந்துருந்தாங்க இந்த படத்தில். ஸோ பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நான் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். அண்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து அஞ்சலி சிவராமன் ஃபார் பேட் கேர்ள். ஸோ ஏன்னா அவங்க வந்து இது வந்து டோட்டலாக ஒரு புது கான்செப்ட், இது ஃபெமினிசம் பேஸ் தான் எடுத்திருக்காங்க படத்தை. பட்டு இது வரைக்கும் இல்லாமல் புதுசாக ஒரு எஃபர்ட் எடுத்து அதை காட்டி அதை சொல்லணுன்னா அதுவும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை அவங்க ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. சேம் பெஸ்ட் ஆக்டர்ஸ்லேயும் அஞ்சலி தான் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க அதை ரொம்ப அருமையாக கையாண்டுருக்காங்க அந்த கதையை. பார்க்கும்போது ஒரு பொண்ணு பாவா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அசிங்கமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் அவங்க பாட்டி உங்கள் அம்மா வீட்டுக்கு தூரமாக தள்ளி இருக்கிறாங்க, நீனும் தள்ளி தான் இருக்குன்னு சொல்லும் போது அது நீ என்ன சொல்கிறது, அந்த சாப்பாட்டில் நான் கையை வைப்பேன், உன் வீட்டுக்குள்ளே நான் வருவேன், இது எனக்கான இடம், இது நீ வெளியே போய் உட்காரு, ஓரமாக உட்காரலாம் நீ சொல்ல முடியாது அப்படின்னு அஞ்சலி சொல்கிற விதம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவங்க காலேஜ் லைஃப்லேயுமே ஒருத்தரை லவ் பண்ணி அவங்க கூடயே ட்ராவல் பண்ணும்போது அந்த பையன் அவங்கள விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போகும்போதும் அந்த அஞ்சலி தேடுற ஒரு விஷயம், எனக்காக ஒருத்தர் இருந்தால் அவன் என் கூட இப்போ இல்லை, அவன் திருப்பி வருவானா அப்படின்னு ஏங்குற விஷயம், தொடர்ந்து அவங்க தேடுற ஒரு விஷயம். அவங்க அம்மாட்ட வந்து கடைசியாக சொல்லுவாங்க, நான் மிங்கிளில் ஃபோட்டோ போட்டிருக்கேன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற, நீ என்னையும் கேட்காம நீ எப்படி மேட்ரிமோனியில் ஃபோட்டோ போட்ட, என் ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் பரவுது அப்படின்னு நீ சொல்கிற, நான் மிங்கிளில் ஃபோட்டோ போட்டதுனால தப்புன்னு சொல்கிறேன், ஆனால் நீ எப்படி நீ மேட்ரிமோனியில் போட்ட, மேட்ரிமோனியில் ஃபோட்டோ என் ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் தப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்களா என்ன, யூஸ் பண்ணுவாங்க தானே. அப்போ என்னையை கேட்காம நீ ஒன்று பண்ணும்பொழுது உன்னையை கேட்டு தான் நான் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தன் உன்னை மிங்கிளில் பார்த்து தான் சொல்லுதான் அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது அப்போ அவனும் மிங்கிளில் இருக்கிறானா, அவன் என்ன காரணத்துக்காக மிங்கிளில் வந்தானோ அதே காரணத்துக்காக தான் நானும் வந்திருக்கிறேன். அப்போ நான் தப்பானவனே நீ திட்டுறேன்னா அப்போ உன்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி ஒருத்தன், அப்போ அவனும் தப்பானவன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி சொல்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷன், அவங்க சொல்கிற அந்த விதம், அவங்க நடித்த அந்த ஆட்டிடியூட் எல்லாமே உண்மையாகவே அழகாக இருந்துச்சு. ஸோ நான் பெஸ்ட் ஆக்ட்ரஸில் நான் அஞ்சலி சொல்கிறேன். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் சான்வி மேக்னா, குடும்பஸ்தன் படத்தில். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆப்வியஸ்லி அஞ்சலி சிவராமன் ஃபார் பேட் கேர்ள். அவர் சொல்லியிருந்த மாதிரி அந்த பாட்டி இறந்த இடத்துல சீனாக இருக்கலாம், அவங்க எந்த இடத்துலையுமே நடிக்கிற மாதிரி அந்த படத்தில் இருக்கவே இருக்காது. ஒரு பொண்ணு ஸ்கூல்லேருந்து அவள் 30s இருக்க வரையும் ரொம்ப அழகாகவே அந்த கேரக்டரை வந்து உள்வாங்கி நடிச்சிருப்பாங்க. நடிக்கிற மாதிரியே எந்த இடத்துலையுமே இருக்காது. டமா அவார்ட்ஸ் 2025 பெஸ்ட் ஆக்டர் நவீன் சந்திரா, ஹரிஷ் கல்யாண், துருவ் விக்ரம், சமுத்திரகனி, கலையரசன். பெஸ்ட் ஆக்டருக்கு வந்து துருவ் விக்ரம் டெஃபினட்டாக வந்து அந்த கதாபாத்திரமாகவே அவர் மாறி இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நியூஸ் தான் படிக்கும்போது ஒரு 1 இயராக அவர் கபடி ட்ரெயின் பண்ணார், அப்படி இப்படி நிறைய ஃபுட்டேஜஸ்லாம் வந்துச்சு. அதை பார்க்கும்போது இன்னும் பிரமிப்பாக இருந்துச்சு. அண்ட் ப்ளஸ் படம் பார்க்கும்போது எனக்கு அது துருவ் விக்ரமாகவே நான் பார்க்கல, நான் வந்து அந்த கேரக்டராக தான் நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் உண்மையாகவே. பெஸ்ட் ஆக்டர் வந்து ஆப்வியஸ்லி துருவ் விக்ரம் ஃபார் பைசன். ஏன்னா வந்து ஒரு இதில் அவரே வந்து ஒரு 2 இயர்ஸாக அதுக்காக மெனக்கெட்டு அவங்க அந்த ஊரில் தங்கியிருந்து அந்த கேமை ப்ராப்பராக அவர் கற்றுக்கிட்டு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி உண்மையாலுமே அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்திருக்கார் படத்தில். கலையரசன் நான் சொல்கிறேன். தண்டக்காரனில் அவங்க தான் லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அதுக்காக அவங்க ஏங்குற விதம், இதெல்லாம் தாண்டி என் குடும்பத்துக்காக நான் படுற கஷ்டம், என்னானாலும் பரவாயில்ல ஜெயிச்சுட்டு நான் ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு அவங்க போட்ட ஃபுல் எஃபெக்ட்டுமே நான் ரொம்ப பக்கத்தில் நெருங்கியிருந்து பார்த்தேன். ஸோ அதனால் கலையரசன் நான் பெஸ்ட் ஆக்டர்ஸில் சொல்கிறேன். துருவ் விக்ரம், பைசன். ஸோ ஆப்வியஸ்லி அவரோட எஃபர்ட் தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப நாளாக அங்கேயே போய் இருந்து அண்டு அந்த ஊருக்காரனவே மாறி தான் அந்த படம் நடிச்சிருக்காரு. ஸோ பெஸ்ட் ஆக்டர் துருவ் விக்ரம். பெஸ்ட் ஆக்டரில் வந்து திருமாணிக்கம், சமுத்திரகனி படம், அந்த திருமாணிக்கம்னு ஒரு படம் இருக்குது, நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். செம ஃபிலிம், நீங்கள் பாருங்கள். திருமாணிக்கம் பெஸ்ட் ஆக்டர், சமுத்திரகனி த்ரூ அவுட் ஃபிலிம் அவர் தான் ஹேண்டில் பண்ணிப்பார். ஆக்டர் துருவ் விக்ரம் ஃபார் பைசன் போட்டிருந்த எஃபர்ட் ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க 2021 இந்த படத்துக்காக துருவ் விக்ரம் உழைச்சிருக்காரு. போட்டிருந்த எஃபர்ட், அப்புறம் அந்த கபடி அதில் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே இறங்கி எமோஷன்ஸை அந்த ஹேண்டில் பண்ண விதத்தில் அந்த படத்தில் அவர் பண்ணியிருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 11 தான்.
அவரோட க்ரைம் பண்ணியிருந்தாலுமே அந்த க்ரைம் நான் பண்ணலன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 அண்ணன் தம்பி அதுக்குள்ளே தான் வரும். அதனால் 11. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.